50 ஆண்டுகால நண்பர். அவருடைய திறமை பற்றி, அவருடைய சாதனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டர்கள், நடிகைகளை வந்து அறிமுகப்படுத்தி அவரை வாழ வைத்த, திரையுலகத்தை வாழ வைத்தவர் பாரதிராஜா அவர்கள். அது மட்டும் இல்லை, டைரக்டர்ஸுக்காகட்டும், ப்ரொடியூசர்ஸுக்காகட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட முதல்ல வந்து குரல் கொடுத்து அவருக்காக போராடியவர் பாரதிராஜா அவர்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகளான கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் எந்தெந்துக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் எந்தெந்துக்கும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ளே எல்லாருக்கும் அது வந்து ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சது, இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி ஒரு நிறைய விமர்சனம் வச்சுருக்கார். நான் முன்னே எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ வந்து ஓப்பனாக அவ்வளோ நல்லா பேசுகிறவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் மறைஞ்ச புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், நடிகர் தலைவர் சிவாஜி சார் அவர்கள் எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ அன்போடு இருந்தவர். யார் வீட்லேயும் வந்து அவர் வீட்டிலே வந்து ஒரு பெட்ரூமுக்கே வந்து எந்த நேரத்திலும் போக வேண்டியவர். அந்த அளவுக்கு ஒரு உரிமை, அன்பு, நட்பு கொண்டாடுவார். அவருடைய மறைவு வந்து திடீர்னு இல்லை, ரொம்ப நாளாக இருந்தது. எனக்கு வந்து அவர் உங்களோட இருக்கும்போதே வந்து நான் பார்க்கணும் சொன்னால் இல்லை, எனக்கு கொஞ்சம் சரியாயிடுவார், குணமாயிடுவார், அப்போ வாங்க அப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது வந்து அவர் உங்களோட இருக்கும்போது லாஸ்ட் டைத்தில் வந்து அவர் பார்க்காமலே போயிடுச்சு. என்றென்றும் என்னுடைய நிறைவில் என் கூடவே எல்லா பாட்டு எப்போவும் இருப்பார். இன்னும் ஒரு ஆத்ம சாந்தி அடையணும். ஒரு குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி. உலக சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவர் வந்து சாதாரண ஒரு தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே சாமானியனாக இருந்து ஒரு பெரிய டைரக்டரானவர். சாமானிய மக்களை நிறைய பேர் ஹீரோவாக்கியிருக்காரு, நிறைய பேர் ஹீரோயின்கள் ஆக்கியிருக்காரு. நிறைய படங்களை சாமானியம் கூட எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு காட்டினவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. இந்திய சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள், அவருடைய ஆத்மா சாந்தி. உங்களுடைய தலைவர், இயக்குனர், மாமனிதர் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டார். நம்முடைய நடப்பு தயாரிப்பு தோற்றுவித்த பிதாமகன், தமிழ் சினிமாவின் பிதாமகன். நான் 44 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டாக்டர் அவங்க தான் சென்னைக்கே வந்தேன். அவரை நெருங்கி பழகி அவரோட வாழ்ந்த பழகிய அனுபவங்கள், நாட்கள், பொழுதுகள் ஒரு இனிமையானது. தமிழ் சினிமா உள்ளவரை, தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை அவருடைய பெயரும் புகழும் மறையாது. அது பொன்னிடத்திலால் குறிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அவரோடு பழகிய நாட்களுக்காக நான் ரொம்ப பொறுத்து வச்சுருக்கேன். அவர் இல்லாத தமிழ் சினிமானது ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். தமிழ் சினிமாவே பாரதிராஜாவுக்கு முன், பாரதிராஜாவுக்கு பின்னு தான் பிரித்து பேசணும். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் புகழ் என்றென்று வாழ்க்கை. மாடிகளில் கோட்டை கொத்தளங்கள் போன்று ஸ்டுடியோக்களில் எடுக்கப்பட்டு கொண்டிருந்த சினிமாவை மூளை முடுக்கெல்லாம் ஓலை, குடிசை, காடு, கழனி எல்லாம் கொண்டு சேர்த்தவர். மண் வாசனை மிக்க படங்களை தந்த இந்தியாவின் புகழ்மிக்க நமது மண்ணை சேர்ந்த தந்தை போன்ற திரை உலகுக்கு வெளிவகுத்த திருமிகு பத்மஸ்ரீ டாக்டர் பாரதிராஜா அவர்கள் என்று நம்மிடையே இல்லை. அவருடைய குமாரன் மனோஜ் அவர்கள் கதாநாயகன் இறந்துவிட்ட பொழுது அவர் மிகவும் மனது ஒடிந்து போயிருந்தார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைவதாக. ஐயாவோட இடத்தை, பாரதிராஜாவின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. அப்படி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதன் மூலம் பாரதிராஜாவின் வழியில் எளிமையாக மண்வாசனை மிக்க படம் எடுக்கும் இளைஞர்களை ஊக்குவித்து புதிய இயக்குநர்கள் இந்த வழியில் எடுப்பவர்களுக்கு வருடத்திற்கு 10 படமோ 6 படமோ அரசு முழு உதவியும் செய்து
இவர் வெளியில் தமிழ்நாட்டின் தமிழ் வளத்தின் நம் இனத்தின் மண் வாசனை போன்ற ஒரு அற்புதமான படைப்புகளை தயாரிக்க அன்னார் பாரதிராஜா அவர்களின் பெயரில் தமிழ்நாடு அரசு முழு உதவி ஒரு கோடி என்றால் 1 கோடி, 2 என்றால் 2, அந்த மாதிரி ஒரு பண உதவி முழுமையாக செய்து புதியவர்களை இவர் விருதை அறிவித்து ஆரம்பிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு நன்றியோடு வணக்கம். தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி இந்திய திரையுலகத்துக்கு பெரிய பேர் இழப்பு. அவர் படைத்த படைப்புகள், அத்தனை படைப்புகள், அவரை பற்றி பேசுறதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்படி படைப்புகளை பண்ணிய பாரதிராஜாவோட மறைவு பெரிய பேரிழப்பு என்றது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லா அவளை இறைவனை தயாரிப்பாளர்கள் சார்பாக, அனைத்து மெம்பரின் சார்பாக நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அவர்கள் தொழில் செய்யும்போது டிஜிபி மலேசியா மற்றும் நமது பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் அவர்கள் ஃபங்க்ஷன் மலேசியா நான் ஒரு அருமையான டைரக்டர். இது நம்ம விட்டு சென்றாலும் அவர் செய்த பணிகள் கண்மணி. அவர் எத்தனையோ நட்சத்திரங்கள், சினிமா நட்சத்திரங்கள் அவர் அவர் இழந்து வாடும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மற்ற சினிமா பெரிய அவர் ஆத்மா சாமியாக எல்லாம் வாழ்த்து. நிறைய பேசணும், ஆனால் பேச வேண்டியது எல்லாமே டைரக்டர்கிட்ட தான் பேசணும். பாரதிராஜா சார் இப்போ அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுறதுங்கிறது பெரிய துர்பாக்கியமான சூழ்நிலை தான் எனக்கு. நாங்கள் சினிமாவை தேடி வரும்போது ஒரு இரும்பு கோட்டையாக இருந்ததை ஒரு பெரியார் எப்படி தமிழ் சமுதாயத்தில் உடைச்செறிஞ்சு வந்தாரோ அந்த மாதிரி பாரதிராஜா சினிமாவில் வந்து யார் வேணாலும் டைரக்டர் ஆகலாம், யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முதலாக நாங்கள் டைரக்டராக வர்றதுக்கு முன்னால் அவங்கள மட்டும்தான் ஒரு பெரிய டைரக்டரை நினச்சது பாரதிராஜா மட்டும்தான். நான்லாம் அவர்கிட்ட என்னுடைய நண்பர் பாக்யராஜ் அவர் கூட ஒர்க் பண்ணார். நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலைனால கூட மானசீகமாக எப்பவுமே மனசில் வாழ்ந்துட்டு இருக்குது. என்னுடைய மனசில் பாரதிராஜா சார் அந்த நேற்று கூட ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நாளைக்கு இன்னைக்கு இது நடந்துருச்சு, இல்லைன்னா நாளைக்கு அவரை நேரடியாக சந்தித்து உட்காந்து பழைய கதைகளெல்லாம் பேசி அவரை சிரிக்க வச்சு போகிறதா எல்லா குடும்பமும். என்னுடைய துரதிர்ஷ்டம் அவரை கடைசி நேரத்தில் பார்க்க முடியாது. அவருடைய இது வந்து தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய திரையுலகில் ஒரு தனித்துவமான புரட்சியை அமைதியாக செய்த ஆற்றலாளர், பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய, என்றைக்கும் மறக்க முடியாமல் நெஞ்சில் நீக்கமற அமைந்துள்ள இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இயற்கை எய்தினார் என்ற செய்தி நமக்கெல்லாம் அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தியாக இருந்தாலும் கூட அவர் ஒவ்வொன்றையும் முத்திரை பதித்தவர். ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்து சென்னைக்கு வந்து, சென்னைக்கு அவர் வந்தது மட்டுமல்ல, சென்னையை கிராமத்துக்கு அழைத்து போன பெருமை பாரதிராஜா அவர்களுக்கு உண்டு. அதனுடைய அடிப்படையிலே யதார்த்தமாக திரையுலகிலே நல்ல பாடங்கள், சாதி ஒழிப்பு போன்றவைகள்
மூட நம்பிக்கைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய கருத்துள்ள திரை உலகத்தை ஒரு நல்ல கலாசாலையாக பல்கலைக்கழகமாக மாற்றிய திறமையாளர். என்றென்றைக்கும் சமூகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு பாடங்களை பல்கலைக்கழகத்திலே சொல்லிக் கொடுப்பதைப் போல சமுதாயத்திற்கு மிக சிறப்பான பணிகளை செய்தவர். நாங்கள் அவரை அழைத்து முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிடர் கழகம் புரட்சி இயக்குனர் என்ற அந்த சிறப்பான விருதை அளித்து அவர் செய்த புரட்சிகளை பார்த்தோம். அவருடைய வேதம் புதிது என்ற அந்த திரைப்படத்தில் அவருக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளை எல்லாம் முறியடிப்பதில் திராவிடர் கழகம் முன்னாலே நின்றது என்பதை நினைக்கிற போதும் அதற்கு அவர் நன்றி உணர்ச்சியோடு பாராட்டி சொல்லி என்னென்னைக்கும் எங்களுக்கு துணை இருக்கக்கூடியவர்கள் பெரியார் தொண்டர்கள் என்று பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை திரையுலகத்துக்கு மட்டும் இழந்தது என்பது திரையுலகத்திற்கு மட்டும் ஏற்பட்ட நஷ்டம் அல்ல, இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய நட்டம் என்றாலும் இயற்கை எண்ணி ஆறுதல் அடைய வேண்டும். அவ்வளவுதான். ஒரு பேரிழப்பாகும். ஒரு கிராம சூழ்நிலையில் வளர்ந்த அவர் ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த திரைத்துறையில் இருந்து பல வெற்றி படங்களை எடுத்தவர். ஷூட்டிங் அப்படின்னாவே செட்டுக்குள்ளே தான் நடக்கும். அதை மாற்றி காட்டியவர் இவர். அதாவது கிராமங்களில் கேமராக்களை கொண்டு சென்றவர் என்ற பெருமை அண்ணன் பாரதி ராஜாவை தான் சேரும். அவருடைய வழியில் இன்றைக்கி இளம் இயக்குனர்கள்லாம் அதை கடைப்பிடிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவருடைய இழப்பு ஒரு மாபெரும் இழப்பாகும். அவரை பிரிந்து வாழும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் திரைத்துறையினருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது உயிர் நம்ம விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைவு என்றும் எல்லோர் மனதிலேயும் இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுகிறேன். தமிழர் அவர்கள் டெல்லியில் இருப்பதால் அவருக்கு பதிலாக இங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். தமிழ் திரையுலகில் புதிய ஒரு திசை வழி போக்கை உருவாக்கியவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். முழுமையாக இந்த சினிமா உலகை திசை திருப்பியவர். அரங்குக்குள் இருந்தது அல்லது ஷூட்டிங் ஸ்பாட் என்பது ஒரு ஸ்டுடியோக்குள் இருந்ததை வெளி உலகத்திற்கு அதாவது ஸ்டுடியோவுக்கு வெளியிலே கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். அவர் மிக முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தமிழ்நாடு நடிகர் சங்கம் என மாற்றியவர். தமிழ்நாடு என்கின்ற அடையாளத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர். தமிழ் தேசிய அரசியலை உண்மையாக முன்னெடுத்தவர். தமிழீழ விடுதலையிலும் அவர் அக்கறை கொண்டவர். அது மட்டுமல்ல, தன்னுடைய அந்த படைப்புகளில் சாதிய கட்டமைப்பை உடைத்து வந்தவர். இரண்டாவது படமே புதிய வார்ப்புகள். அந்த புதிய வார்ப்புகளில் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்குவதில் அவர் தன்னை முழுமைப்படுத்தி கொண்டவர், தன்னை ஆகுதியாக்கி கொண்டவர். அதே போல் வேதம் புதிது திரைப்படம் இன்றைக்கு இந்த படம் எடுத்தால் அந்த படம் வர முடியுமா, வருமா, வர விடுவார்களா என்கின்ற ஒரு நிலைதான். அந்த மாதிரி சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக தன்னை தன்னுடைய படைப்பாளியாக மாற்றிக்கொண்டு வருகின்ற புதிய தலைமுறை, இளைய தலைமுறை இயக்குநர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு வாத்தியாராக இருந்தவர் மரியாதைக்குரிய
அண்ணன் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் அவர் கருமொழி முத்துக்குமார் அவருடைய இறப்பின் போது, அதாவது தமிழீழ விடுதலையில் தீக்குளித்து மாண்ட வீரச்சாவடைந்த முத்துக்குமார் அவர்கள் இறப்பின் போது ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. இனிமேல் திரைப்படங்களில் வரும்பொழுது இந்த திரைப்படம் கருமொழி முத்துக்குமாருக்கு சமர்ப்பணம் என்கின்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். அதற்கு பிறகு ஓரிரு திரைப்படங்களில் மட்டும் அதை முன்மொழிந்து எல்லோரும் அதை போட்டார்கள். அதற்கு பிறகு யாரும் போடவில்லை. அப்படி முழுமையாக தமிழ் திரைப்பட உலகை, தமிழருடைய உரிமை, தமிழ்நாட்டுடைய அடையாளம், தமிழீழத்தினுடைய ஒரு உணர்வை வெளிப்படுத்திய ஒரு மகத்தான கலைஞன் பாரதி ராஜா அவர்கள். அவருடைய இறப்பு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய வலியையும் துயரத்தையும் வேதனையும் அளிக்கிறது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும், தமிழ் உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு மாபெரும் இயக்குனர், எனக்கு மிகப்பெரிய லைஃப்பை கொடுத்த ஒரு கடலோர கவிதைகள், முதல் மரியாதை, வேதம் புரிந்தனர். அவர் ஒரு பெரிய டைரக்டருங்கிற நினைப்பே இருக்காது. ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ கூட 2 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. வள்ளிமயில்னு ஒரு படத்தில் நான் டைரக்டரோடு நடித்தேன். தீவினை போட்டுன்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணேன். எப்போவுமே அவர் பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை, டைரக்டர்னு சொல்லுவோம். எங்கள் டைரக்டர் அவர் தான். அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபம் வணக்கம். பாரதி ராஜா சாரோட 16 வயதினிலே, கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், மண் வாசனை, முதல் மரியாதை, இதெல்லாம் கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும், வசனமாகட்டும், பாடல்களாகட்டும், இசையாகட்டும், ஒளிப்பதிவாகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சாலிடாக, ஆர்கானிக்காக, யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ வரல. வேறு டைரக்டர்கள் வந்து சிறப்பான படங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பாரதி ராஜா சாரோடது வந்து ஒரு தனி முத்திரை. முதல் மரியாதையெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உலக சினிமான்னு சொல்லுவேன். நிறைய படங்கள் வரும், அந்தந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும், ரசிப்போம், மறந்துடுவோம். ஆனால் பாரதி ராஜா சார் வந்து காலந்தாண்டி நிற்கிற படங்கள். இஸ் கிரேட், ஹி லிவ்ஸ் ஃபார் எவர். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபம். நீண்ட காலம் அவரோட பயணிச்சிருக்கீங்க, நெருங்கிய நண்பர். என்ன பேட்டி காண்கிறீங்க? எந்த வீடு இது? பேட்டி காண்கிற வீடாக இரங்கல் கூட்டம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் மனமாற பிரார்த்திக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எவ்வளோ தூரம் உங்களோடு மட்டும் இல்லை, உங்களோடு மட்டும் இருக்கிற உறவு தான் அவரோடையும் எனக்கு. ரெண்டும் வேறு வேறு இல்லை. இந்த நாட்டையும், இந்த நாட்டு மக்களையும், கலைஞர்களையும் நேசிப்பது தான் என்னுடைய பிறப்பு. அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பிதாமகனே போய்விட்டாயா? கிராமத்து ராஜாவே இறந்துபட்டாயா? எங்கள் மண் வாசனையில் இன்று சாவு மணக்கிறதா? அடைத்து கிடந்த திரையுலக கதவுகளை திறந்த வெளிக்கு திறந்து விட்டவனே, ஆகாயத்திற்கு அடுத்து அதிக நட்சத்திரங்களை அறிமுகம் செய்தவனே, என்னையும் சுயமரியாதையோடு சுடரொளி வீசச் செய்தவனே, உடன்பிறப்பே, இரத்தத்தின் இரத்தமே என்ற தலைவர்களின் மொழிக்கு இணையாக என் இனிய தமிழ் மக்களே என்ற இரத்தின சொற்களுக்கு முத்திரை சேர்த்தவனே, நீ மாயக்காரன். புழுதியை பொன் செய்தாய். சினிமாவின் நிறம் வெள்ளையென்று இருந்ததை கருப்பென்று மாற்றிய கலையாளன் நீ. இடிந்த சுவர்களும் உடைந்த மனிதர்களும் கிழிந்த வாழ்க்கையும் உன் கலையின் கச்சா பொருள்கள். இந்த கரட்டுப்பட்டியை தில்லி நகரத்திற்கு கொண்டு சேர்த்த அல்லி நகரத்து அரசன் நீ. இனி நான் எப்படி தனியாக தேனி போவேன்? மேற்கு தொடர்ச்சி மலை அருவிகளால் அழுது கொண்டே கேட்குமே,
எங்கே பாரதி ராஜா? கத்தாழங்காட்டு கரிச்சான் கேட்குமே, எங்கே பாரதி ராஜா? கருவேல மரம் கேட்குமே, எங்கே பாரதி ராஜா? என்ன பதில் சொல்வேன்? எப்படி நான் தனித்திருப்பேன்? நீ தூரிகை, நான் வண்ணம். நான் தூரிகை, நீ வண்ணம். தூரிகை இல்லாமல் வண்ணமும், வண்ணமில்லாமல் தூரிகையும் என்னத்துக்காகும்? நீ அறிவாள், நான் கைப்பிடி. நான் அறிவாள், நீ கைப்பிடி. அறிவாள் இல்லாத கைப்பிடியும், கைப்பிடி இல்லாத அறிவாளும் என்னத்துக்காகும்? என்னை அழவிடு, என்னை அழவிடு. உடம்பின் உப்பெல்லாம் கண்ணீராய் கரையட்டும். இனி என்ன எழுத? நடிகர் திலகம் போல் நானும் புலம்புகிறேன். பூங்காத்து திரும்புமா? என் பாட்ட விரும்புமா? பாராட்ட, மடியில் வச்சு தாராட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? முதல் மரியாதை செய்தவனே, உனக்கென் இறுதி மரியாதை.